உங்களுக்கு சார்பா மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆனா ஜனவி, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. காலையிலேயே சொல்லாம கொள்ளாம நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன். ஆனா அப்ப நான் போகலன்னா உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை என்னால கொண்டு வந்திருக்க முடியாதுல்ல. சர்ப்ரைஸா? ஆமாங்கம்மா, இன்னைக்கு உங்களோட 60வது பிறந்த நாள் தானே. எனக்கு தெரியும் உங்க வீட்ல இருக்கிறவங்க உங்களுக்காக நிறைய ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் விட உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்க போகுது. அட, நாங்களும் அத பாக்கணும். அப்படி எங்க அக்காவுக்கு நீ என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போற? எங்களதை விட பெருசா? சரி, ஏன் சர்ப்ரைஸ நானே காட்டுறேன். நீங்க வாங்கம்மா. சர்ப்ரைஸ இப்படி பார்க்க கூடாது, சர்ப்ரைஸ இப்படிதான் பார்க்கணும். என்னம்மா ஜானவி, பசங்க கிட்ட பரிசு வாங்குற அளவுக்கு நான் என்ன சின்ன பொண்ணா என்ன? உன்னோட வாழ்த்துக்கள் மட்டுமே எனக்கு போதும். கையிடுமா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இந்த ஜானவி ஏதோ தப்பான நோக்கத்தோட தான் செய்யறா. ஆனா ஆனா அங்க எதுவுமே இல்லையே. ஆமா ஜான்வி, உன்னோட சர்ப்ரைஸ் எங்க இருக்கு? உன்னுடைய சர்ப்ரைஸ் என்ன உன்ன மாதிரி மிஸ்டர் இந்தியா ஆயிடுச்சா என்ன? இல்லனா ஏப்ரல் ஃபூல் சர்ப்ரைஸா? பிளாப். நீங்க முன்னாடி வரலாம். ஆமா, இவங்க யாரு புதுசா? நடந்து வர சர்ப்ரைஸ் வரியா? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ். கண்ணு திறந்து பாருங்க. நீயா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
இப்ப கண்ணை மூடு. திரும்பவும் கண்ண மூடணும். ஆமா, மறுபடியும். ஏன் எதுக்காக? சர்ப்ரைஸ் இருக்கு. இல்ல அது வந்து நான் சொல்றேன், கண்ணை மூடுறியா? சரி மூடிட்டேன். இப்ப கண்ணை தரேன். அட இது என்னது? என்னோட சார்பா ஒரு gift. இல்ல இல்ல இது ரொம்ப காஸ்ட்லி, உன்னால வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு ஏதாவது gift கொடுத்துக்கிட்டே இருப்ப. இப்ப நான் கொடுக்க கூடாதா? இல்ல என் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் போய் உனக்காக டீ கொண்டு வரேன். இஞ்சி போட்ட டீ. எனக்கு ஞாபகம் இருக்கு. நிர்மலா, என்ன அப்படியே நிக்கிற? என்னாச்சு? உன்னோட பிரியமான தோழினா என்னையே மறந்துட்டியா? தோழின்னு சொல்ல முடியாது, அக்கா தங்க மாதிரி தானே பழகணும். எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தோம்ல. நடந்ததையெல்லாம் நீ வேணும்னா மறந்திருக்கலாம். ஆனா நான் இதுவரைக்கும் எதையும் மறக்கல. உன்னோட பிறந்த நாளை கூட நான் மறக்கல. சின்னத்த, இவங்க யாரு? இவங்க இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசுறத பாக்கும்போது இவங்க அக்காவுடைய பழைய ஃப்ரெண்டு போல இருக்கு. ஓல்டு டைப்ஸ். ஆனா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்ளோ நல்ல ஃப்ரெண்ட் பத்தி எனக்கு எப்படி தெரியாம போச்சு? இவங்க தான் என்னோட பாட்டி. இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நான் உங்களை பத்தி சொன்னேன். அப்பதான் இவங்களுக்கு உங்களை தெரியுங்கிற விஷயமே எனக்கும் தெரியும். இவங்க உங்களோட ரொம்ப நல்ல தோழின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. என்னாச்சு நிர்மலாமா? என்னோட சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அது ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர பாக்குறாங்கல்ல, அதனால அத்தை கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இப்ப பாக்குறத என்னாலேயே நம்ப முடியல. இப்ப எங்க கண்ணு முன்னாடி நிக்கிறது நீங்க தானா? நீங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்க? உங்க எல்லாரையும் தேட நான் எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா உங்களை பத்தி டீடைல்ஸே கிடைக்கல. இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க நீங்கெல்லாம்? பல வருஷங்களா நடந்தது ஒரு நிமிஷத்துல என்னால சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. இப்பவே என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஆனா நேரம் போக போக எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் இந்த வீட்ல 4 திசையில இருந்தும் கேட்க ஆரம்பிக்கும்.
வர அவசரத்துல உனக்காக நான் பரிசு வாங்கிட்டு வர மறந்துட்டேன். ஆனா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நிர்மலா. அக்கா, உங்களோட ஹாப்பி பர்த்டே அதுமா சூப்பரான சர்ப்ரைஸ் வேற கிடைச்சிருக்கு. அன்னைக்கு இந்த பொண்ணு உங்க பர்ஸ கொண்டு வந்து கொடுத்தா, இன்னைக்கு என்னடனா உங்க பழைய தோழியை வேற கூட்டிட்டு வந்திருக்கா. இததான் சொல்லுவாங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு. அக்கா, இது டபுள் கொண்டாட்டம் இல்லக்கா. இப்ப பார்ட்டியும் சூப்பரா இருக்க போகுது. எல்லாரும் இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? வாங்க கேக் கட் பண்ணுவோம்ல. சூப்பர் ஸ்பெஷல் கேக் ஃபார் சூப்பர் ஸ்பெஷல் லேடி. எல்லாரும் வாங்க. சரி வாங்க. நீங்க எங்க அக்காவுடைய ஸ்பெஷலான தோழி இல்ல? அப்படின்னா இன்னைக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட் மாதிரி. வாங்க வாங்க.